வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃப்ரீ ஏர்னிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ண போகிறது ஜஸ்ட் அப்படிங்கிற காயின். அந்த காயின் இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸில் வந்து ₹2.80 போயிட்டுருக்குது. 42 பைசா வரைக்கும் லோ போன காயின். அதே மாதிரி ஹை பார்த்திங்கன்னா ₹18 வரைக்கும் ஹை போயிருக்கு. இந்த காயினுடைய மொத்த சப்ளை வந்து 9.9 பில்லியன். அது சர்க்குலேட்டிங்கில் தான் இருக்குது. இந்த ஜஸ்ட் காயினை நம்ம எங்கெங்கே வாங்க முடியும்னா, எல்லோரும் ஃபெமிலியாக யூஸ் பண்ணால் பைனான்ஸில் இருக்குது. பைபிட், பிட்கெட்டு, கேட்.io, மெக்ஸி, கூகாயின், பிங்கெக்ஸு, கிராக்கன், ஸோ பிட்மார்ட், எல்பேங்க்கு, ஃபெமிலியராக எல்லோரும் யூஸ் பண்ணுற எல்லா எக்ஸ்சேஞ்சர்லையுமே இருக்குது. ரைட்டுங்களா? அப்படிப்பட்ட காயினை நம்ம ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கீழே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன உடனே உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் கீழே சென்டுனுக்கு அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். உங்களுடைய இன்பாக்ஸில் ஓடிபி வரலைன்னா நீங்கள் உங்கள் ஸ்பேம் மெயிலில் செக் பண்ணி பாருங்கள், ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபியை கொடுங்க. கீழே ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க. என்னுடைய ஸ்பான்சர் கோட் எடுத்துகிட்டு வந்திருக்கும். இந்த பாக்ஸில் இருக்க வெரிஃபிகேஷன் கோடு உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஓப்பன் ஆகும். அந்த கோடை அப்படியே பார்த்தா டைப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே லாகின் போகும். போகிறப்பயே வந்து உங்களுக்கு கிளைம் த ரிவார்ட் தான் ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கிளைம் ஆயிரும். 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் லாகின் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு காயின், ஜஸ்ட்டு காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஒரு 25 காயின் வந்தால் நீங்கள் விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, கீழே வந்து 4வது மைன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா பைண்ட் அட்ரஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு பேஜஸ் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேஜில் வந்து நீங்கள் உங்களுடைய காயின் அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணி அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ண சொல்கிறாங்க. ரைட்டுங்களா? ஜஸ்ட்டு காயினை அதுவும் பைனான்ஸில் தான் எடுக்கணும். நீங்கள் உங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சரை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வேலெட்டை கிளிக் பண்ணி ஆட் ஃபண்டை கிளிக் பண்ணுங்கள். ஆன்செயின் டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஜஸ்ட்டு அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஜேஎஸ்டின்னு கொடுங்க. சிவப்பு கலரில் இருக்கும். அதில் TRC20 பிளாக் செயினை கிளிக் பண்ணுங்கள். இந்த அட்ரஸை காப்பி பண்ணிக்கிங்க. இந்த அட்ரஸை காப்பி பண்ணி பைண்டுன்னு இருக்குல்ல, அதில் போனீங்கன்னா மேலே வந்து பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். ரைட்டுங்களா? பைண்டிங் அட்ரஸ் கீழே பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த உங்களுடைய அட்ரஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடணும். ரைட்டுங்களா? அட்ரஸை பைண்ட் பண்ணிடணும். ஓகே, அட்ரஸை பைண்ட் பண்ணிடணும். இந்த பார்த்திங்கன்னா மேலே டைப் பண்ணியாச்சு, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு, சப்மிட் கொடுத்தாச்சு. அண்டர் ரிவ்யூன்னு வரும். வெரிஃபிகேஷன் ஆகும். வெரிஃபிகேஷன் ஆகி முடித்த உடனே நம்மளுக்கு ஒரு காயின் ஃப்ரீயாக கூட கொடுப்பாங்க. அது உங்களோட டேரெக்டாக பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது அட்ரஸை பைண்ட் பண்ணிட்டோம். அதுலேயே வந்து டெலகிராம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளாட்ஃபார்முடைய டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஃபுல்லாக கிடச்சிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது ட்ரான்சாக்ஷன் கோடு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட் கோடு கொடுத்துக்குங்க. அதை நீங்கள் விட்ரா பண்ணுறப்போ உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் கேட்கும். மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் செட் பண்ணிடலாம். லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணுறப்ப என்ன கேட்கும்? இமெயில் ஐடி, ஓடிபி கொடுக்குறீங்க, பாஸ்வேர்டு தர்றீங்க, கேப்சா அடிச்சுட்டு ரெஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடுறீங்க. உள்ளே வரப்போ கிளைம் ஆகிடும். இன்றைக்கி டேட் இருக்குது. கிளைம் பண்ண உடனே லாகின் உள்ளே வந்த உடனே மைனை கிளிக் பண்ணி பைண்டை கிளிக் பண்ணி உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சரில் போய் ஜிஎஸ்டி காயினுடைய TRC20 அட்ரஸை எடுத்துகிட்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பைண்ட் ஆகணும். நீங்கள் விட்ரா கொடுக்குறப்ப நீங்கள் அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாக உங்கள் பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கே போயிடும். ரைட்டுங்களா? ஓகே, அதே மாதிரி ஜஸ்ட்டு காயினாகவே போயிடும். ரைட்டுங்களா? இன்னொன்று செய்ய வேண்டியது, நீங்கள் உங்களுடைய ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய 6 டிஜிட் பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு ஃப்ரீயாகவே இந்த காயினை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த காயின் நீங்கள் வந்து உங்களுடைய பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சருக்கு டைரெக்டாகவே வரும். ஓகேங்களா? ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ண உடனே எனக்கு ஒரு காயின் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அதை கூட நான் உங்களுக்கு இப்போ ஸ்டோர் பண்ணி கூட காமிக்கிறேன் பாருங்கள். வேணும்னா பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு காயின் வந்து பேலன்ஸ் இருக்குதுன்னு காமிக்கிறீங்களா? இந்த ஒரு காயின் வந்து ஃப்ரீ சைன்அப் பண்ணதுக்கு KYC கம்ப்ளீட் பண்ணுறது. KYC மீன்ஸ் இங்கே வந்து அந்த உங்களுடைய அட்ரஸை, வேலட் அட்ரஸை அந்த வெப்சைட்டில் நீங்கள் பைண்ட் பண்ணணும். அவ்வளோதான். ரைட்டுங்களா? பைண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஒரு காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. டெய்லி லாகின் ஓப்பன் பண்ணிங்கன்னா 24 மணி நேரத்துக்கு கூட
ஒரு காயின் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. 25 காயின் வந்துச்சுன்னா நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். விட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோ ஃபீஸ், இன்ஸ்டண்ட்டாகவே வந்து உங்கள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சருக்கே வந்து காயின் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு தேவையான லிங்க் வந்து நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, நிறைய பேருக்கு இதில் வந்து எத்தனை நாள் ஓடும் அதெல்லாம் தெரியாது, ரைட்டுங்களா? நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூஸ் பண்ணிக்குவோம். இதில் பெருசாக டாஸ்க்குன்றது ஒன்றுமே கிடையாது. ஒரு நாளைக்கு 24 மணி கூட ஒரு தடவை நம்ம லாகின் மட்டும் பண்ணால் போதும். நீங்கள் யாருக்காவது ரெஃபரல் பண்ணணும்னா கீழே இருந்து உங்களுடைய நியூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள், ரெஃபரல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரெஃபரல் கோடு இதில் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் திருப்பி சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.